முஸ்லீம்கள் ஏன் திமுக ஓட்டு போடணும்? முஸ்லீம் தான் அதிமுகவும் போடுறாங்க, பாஜகவும் போடுறாங்க. இது எப்படி பாக்குறீங்க சார்? அப்படிலாம் கிடையாது சார். தனிப்பட்டு நீங்க முஸ்லீம் வந்து திமுக ஓட்டு போடணும்? இல்ல நான் உண்மையில வரலாறு தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து வந்து இந்திய அரசியல் வரலாற்றுல வந்து இந்திய அரசியல்ல ஒப்பற்ற ஒரு தலைவராக இருக்கக்கூடியது இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களுக்கும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு பெரிய தலைவராக இருக்காரு. அந்த தலைவர் வந்து தான் முஸ்லீம் லீக் லீட் பண்றப்ப அன்னைக்கு வந்து பேரறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கும் போது அவருடன் இணைந்து தான் எங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடங்கள் இருந்துச்சோ, எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 இடங்கள்ல தமிழ்நாட்டில் அவங்க வந்து எம்எல்ஏ வந்தாங்க அந்த சமயத்தில். அந்த இடங்கள்லாம் திமுக விட்டு கொடுத்து நீங்க ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன்னு சொன்னாரு. அன்னையிலிருந்து இன்னைக்கு வரலும் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக் கட்சி, திராவிட கட்சி ரெண்டு பேரும் திமுகவும் ஒன்னாக தான் பயணிப்பாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிஏஏ என்ஆர்சி சட்டம்னு ஒரு சட்டத்தை, ஒரு மாபெரும் ஒரு கொடிய சட்டம். அந்த கொடிய சட்டத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இப்போ என்னுடைய அப்பாவுக்கு வந்து நீங்க பர்த் சர்டிஃபிகேட் கேட்பீங்க, நான் கொடுத்துருவேன். எனக்கு பர்த் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க. என்னுடைய தாத்தாக்கு பர்த் சர்டிஃபிகேட் கேட்டா எங்களால் கொடுக்க முடியாது, பர்த் சர்டிஃபிகேட் இல்லை நிறைய பேருக்கு. அப்போ வந்து நான் அந்நியப்படுத்தப்படுவேன். எங்க தாத்தா எங்க அப்பாவை நானும் பிரிஞ்சிடுவோம். அவங்கள எங்க அப்பாவை கொண்டு போய் அவங்க ஏதோ ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருவாங்க, ஒரு அகதிகள் முகாமில் அடைச்சி வச்சிருவாங்க. அது மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள்லாம் இப்படி பிரியக்கூடிய வாய்ப்பு அந்த சட்டத்தின் மூலம் ஏற்படும் சொல்லி தலைவர்கள் அந்த சட்டத்தை கடுமையா எதிர்த்தாரு. சில பேர்லாம் வந்து அதிமுகவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சட்டமன்றத்துல வந்து தீர்மானமே போடல, வாயில் தான் சொன்னாரு நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கேன்னு சொல்லி. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்திலே முதல் தீர்மானமா போட்டு சிஏ என்ஆர்சி சட்டத்தை கடுமையா எதிர்ப்பேன்னு சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எம்பிக்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போய் அங்கே கண்டிப்பா நீங்க ஆலோசி ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்க ஓட்டு போட்டதுனால தான் சட்டமே பாஸ் ஆச்சு. அதனாலதான் நான் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சி சிஐஏ என்ஆர்சி சட்டத்தின் மூலம் இஸ்லாமிய பெருமக்களை ஒடுக்க நினைக்குது, பிரிக்க நினைக்குது, அழிக்க நினைக்குது. அது போக இன்னைக்கு வக்ஃபு வாரிய திருத்த சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாமே நீங்க அறநிலைத்துறைன்னு சொல்லுவீங்க இந்து மதத்துல, இஸ்லாம்ல வந்து வக்ஃபு வாரிய சட்டம்னு சொல்றாங்க. வக்ஃபு சட்டம்னா பள்ளிவாசல்கள், கோயில்கள், தர்காக்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாமே பராமரிக்கிறதுக்கு அதுக்குன்னு ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுல ஒன்லி முஸ்லிம்ஸ் தான் போடுவாங்க, நான் முஸ்லிம்ஸ் போட மாட்டாங்க. ஏன் போட மாட்டாங்கன்னா அப்படி வரும்போது பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நான் முஸ்லிம்ஸ் போடுவேன்னு சொல்லி 2 பேரும் நான் முஸ்லிம்ஸ் போடுறாங்க. இந்த சட்டத்தை வந்து உடனே எதிர்க்கிறாரு. நீங்க அப்படி போட்டீங்கன்னா அவங்க மூலியமா இந்த வக்ஃபு வாரிய சட்டங்கள் சொத்துக்கள்லாம் வந்து வேற சமூகத்துக்கு போகும், அதனால பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்றாரு. இது மாதிரி இஸ்லாமியர்களுக்கு என்னென்ன கொடுமைகள், என்னென்ன பிரச்சனைகள் ஒன்றிய அரசின் மூலம் ஏற்படுதுன்ட்டு அதை முன்கூட்டியே தெரிஞ்சு உடனடியே தடுத்து நிறுத்துறாரு. இதுக்குதான் நான் சொன்னேன், முஸ்லீமா இருக்க ஒவ்வொருத்தரும் திமுகவுக்கு ஓட்டு போடணும், அப்படி ஓட்டு போடலாம் முஸ்லீமே இல்லைன்னு. அதுக்கு தான் நான் சொன்னேன். நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க அப்படி சொல்லி. இது உண்மை. நம்ம எல்லாம் வந்து இன்னைக்கு 5 வேளை தொழுகிறோம், சந்தோஷமா இருக்கும். திமுகவுக்கு ஓட்டு போடலாம், நீ முஸ்லீமே இல்லைன்னு சொன்னேன். திமுக ஓட்டு போடணும், திமுக ஓட்டு போடலாம், திமுகவுக்கு ஓட்டு போடலாம், முஸ்லிம்ஸே இல்லை அப்படின்னு சொன்னேன் சார். ஏன் அப்படி சொன்னா, திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கு, மற்ற கட்சிகள் ஏன் செய்யற? இன்னைக்கு பாரதிய ஜனதா என்ற மாபெரும் ஒரு துரோகத்தினுடைய கட்சி, இஸ்லாமியர்களுக்கு ஒரு துரோகியா இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட சேர்ந்துட்டு இந்த அதிமுக கட்சி பயணிக்கும் போது எங்களுக்கு வேற மாற்று வழியே கிடையாது. எங்களுக்கு ஒரே வழியே வந்து திமுக தான். திமுகவின் கருத்தை பலப்படுத்துவோம். சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் ஒட்டுமொத்தமா அனைத்து இஸ்லாமிய மக்களும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கிளம்பி வந்து திமுக ஓட்டு போடுவாங்க. அதனாலதான் திமுக ஓட்டு போட்டதான் உண்மையான முஸ்லீம் நான் சொல்றேன். அதான் தமிழ்நாடா டெல்லியான்னு கேட்டாரு. ஆமா சார், தமிழ்நாடு இந்த தேர்தல் சார் நீங்க நல்லா பாருங்க, அதிமுக திமுக தான் இருந்தது, எப்பவுமே அப்படிதான் இருக்கும், மக்கள் அப்படிதான் எதிர்பார்ப்பாங்க. ஆமா, இப்ப வந்து தமிழ்நாடா டெல்லியானா எப்படி சார்? சார் இந்த கேள்வி அவர் கூட கேட்டார், எடப்பாடி கூட. இது வந்து சட்டமன்ற தேர்தல், அது கூட தெரியல ஸ்டாலினுக்கு. டிஎம்கேவா டெல்லியான்னு கேட்குறாரு அப்படின்னாரு. அதுக்கு அர்த்தம் அது கிடையாது. டிஎம்கேவா டெல்லியான்னு ஏன் கேட்டார்னா, இன்னைக்கு அதிமுகன்ற போர்வையில ஒரு பசுத்தோல் போர்த்திட்டு ஒரு புலி வருது மக்களை கொல்றதுக்கு அப்படின்றப்ப நீங்க யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கீங்க? நீங்க பிஜேபி, நீங்க சொல்லக்கூடிய பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டில் நீங்க இருக்கீங்களே. அதனால தான் சொன்னாரு, பிஜேபியினுடைய பேச்சை கேட்டுதான் அதிமுக என்ற கட்சி வந்து இன்னைக்கு தேர்தல் களம் காணத்துக்கு. அதிமுகன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கிங்கன்னு சொல்லி துணை முதல்வர் சொன்னாரு. அது மாதிரி அமித்ஷாவுடைய பேச்சை கேட்டு இவங்க வந்து கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு திமுகல பாத்தீங்கன்னா மாபெரும் அதிமுக இருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்கள்லாம், அதாவது
புரட்சி தலைவி அம்மாவுடைய ஒரு விசுவாசியான ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவருக்கு எத்தனை வழிகள் இருந்தா, இந்த கட்சியின் மீது எவ்வளவு வழிகள் இருந்தா, எடப்பாடியின் மீது எவ்வளவு வழிகள் இருந்தா, அவர் எப்படி அங்கிருந்து பிரிஞ்சு திமுகவுக்கு போயிருப்பாரு. எல்லாரும் அவர் திமுகவுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களே, அவருக்குள்ள எவ்வளவு வழி இருந்திருக்கும். ஏன்னா அதிமுகன்ற கட்சியில அம்மாவால் முதலமைச்சரா ஒரு வாட்டியில 2 வாட்டியில 3 வாட்டி ஆக்கப்பட்டவர் தான் அவரு. அவரை வந்து அவரே பிரிஞ்சு இன்னைக்கு திமுகவுக்கு போறாருன்னா, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டை காக்கக்கூடிய ஒரே கட்சி, இந்த அரக்கர்களை கிட்ட இருந்து காக்கக்கூடிய ஒரே கட்சி தான் இன்னைக்கு திமுக அப்படின்றதுனால தான் இன்னைக்கு போறாரு. நிறைய பேர் இன்னைக்கு திமுகவை நோக்கி பயணம் பண்ணிருக்காங்க. ஓபிஎஸ் ஐயா வந்து அதிமுக அவ்வளவு காலங்கள் தன்னுடைய அடையாளமே வந்து அதிமுக இருந்துகிட்டு அதுக்கப்புறம் திமுகவை போய் அந்த கரை வெட்டியும் அந்த துண்டும் போடும்போது அவருக்கு அந்த வழி இருக்காதா சார்? கண்டிப்பா சார், வந்து அதிமுக தானே சார். கண்டிப்பா அதிமுக தான் அந்த அடையாளத்தை கொடுத்து புரட்சி தலைவி அம்மா தான் கொடுத்தாங்க. பட் இன்னைக்கு அந்த அம்மா இல்லாதப்போ இன்னைக்கு அந்த கட்சிக்கு எதிராக அந்த கட்சியை அழிக்கக்கூடிய காயத்தை செய்யறான்னா, அவனை நம்ம அழிக்கணும்னா ஒரே வழி திராவிட முன்னேற்ற கழகத்துல இணையது தான். இன்னைக்கு முதலமைச்சர் வந்து அவரே வருத்தப்படுறாரு. அவ்வளவு பெரிய கட்சியை வந்து இன்னைக்கு பிஜேபி கிட்ட அடமானம் வைக்கிறீங்களா, வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. இப்ப யாருமே வைக்காதீங்களா, அவங்களோட கூட்டணி வேணாம், இது நம்மளுக்கு நல்லதில்லை, நாட்டுக்கு நல்லதில்லை, உனக்கு நல்லதில்லை, எனக்கு நல்லதில்லைன்னு சொல்றாரு. அதையே மீறி நீங்க செய்றீங்கன்னா, இந்த தேர்தலில் அவரு ஐயா ஓபிஎஸ் சொல்றாரு, 10 தோல்வி பழனிசாமி, இந்த வாட்டி 11வது தோல்வி, படுதோல்வி காணுவாருன்னு சொல்லுவாரு. அது நிச்சயமா அது மாதிரி படுதோல்வி 11வது தேர்தலில் தோல்வி அடைஞ்சு காணுவாரு. இல்ல சார், அப்போ திமுக எம்எல்ஏ ஆயிடுவாரு ஐயா? கண்டிப்பா சார். திமுக அதில் தோன்றியதுதான் அதிமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆரே திமுக வந்தவர் தான் சார். இல்ல, திமுகவை அவ்வளவு குறை சொல்லிட்டு இதே முதல்வரையும் சரி, அது முன்னாடி இருந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் எல்லாரையுமே வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாரு இதே ஓபிஎஸ் ஐயா. இப்போ வந்து திமுக வந்துட்டு திமுகவை புகழ்வது வந்து மக்கள் வந்து எப்படி ஏற்றுப்பாங்க சார்? திமுகவை அவர் புகழ்றதுனால திமுகவும் அதிமுகவும் எதிரி கட்சிலாம் கிடையாது சார். மக்களுக்கு யார் நல்லது செய்யலாம்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக இருந்தவர் தான். அவர் எம்எல்ஏவா இருந்தாரு. சிறுபான்மை சிறுசேமிப்பு துறையில இருந்திருக்காரு எம்எல்சியா. அதனால திமுக வந்து தனிச்சு பிரிக்க முடியாது. திமுக அண்ணாவால் துவங்கப்பட்ட கட்சி தான். அதுக்கப்புறம் வருடங்கள் போய் இப்போ இருந்த சமீபத்திய ஒரு 10 வருடங்கள்ல சொல்றேன் சார். 10 வருடங்கள் இருந்தாலும் புரட்சி தலைவி அம்மா வந்து இந்த கட்சியை பெருசா வலுப்படுத்தினாங்க. வலுப்படுத்தி கட்சியை வந்து இந்திய அளவுல கொண்டு போனாங்க. இதுக்கு வந்து முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து கூட இருந்து இன்னைக்கு விசுவாசத்தினுடைய மறுபெயரா இருந்தவர் அவர் தான். இன்னைக்கு அம்மாவே சொல்லியிருக்காங்க, விசுவாசத்தினுடைய மறுபெயர் ஓ பன்னீர்செல்வம். அதே வார்த்தையே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுரையில மேடையில சொல்ல, விசுவாசம்னா அதுக்கு மறுபெயர் ஓ பன்னீர்செல்வம்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருந்தா அதிமுக விட்டு போயிருக்க மாட்டாரு சார். விசுவாசம்னா எதன் மீது விசுவாசம்? எடப்பாடி மீது விசுவாசம் கிடையாது. ஒரு கட்சி நீ அந்த கட்சியை நீ கைப்பற்றிட்டு குறுக்கு வழியில அவரை விட்டு வெளியே போனா அவர் வெளியில தெரிஞ்சுட்டா அவர் என்ன சார் பண்ணுவாரு? நீங்க ஒரு அதிமுக மீது அவர் விசுவாசமா இருக்கணும். அந்த அதிமுகன்ற ஒரு கட்சியை நீங்க கைப்பற்றிட்டீங்க, அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க. அவர் எத்தனையோ சொல்றாரு, இந்த கட்சியை விட்டு போவதுக்குண்டான வாய்ப்பே இல்லைன்றாரு. நீங்க அவர் மேல டேமேஜ் பண்ணிட்டே இருக்கிறப்ப அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவருக்கு மனசாட்சிக்குள்ள அவர் மனசுக்குள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க, இப்படிப்பட்ட ஒரு அரக்கனை நீ அழிக்கணும்னா நீ எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு தான், நீ நிச்சயமா எடுன்னு சொல்லியிருப்பார். கண்டிப்பா அதை நினைச்சுதான் அவர் எடுத்திருப்பாரு தவிர வேற எந்த காரணத்துக்கும் எடுத்துக்க மாட்டார். அவர் எடுத்த முடிவு ரொம்ப சரியான முடிவுன்னு இன்னைக்கு களத்துல போய் பார்த்தா தெரியுது. எல்லா மக்களும் அவர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அவர் மாபெரும் வெற்றி அடைய போறாங்க சார். தமிழ்நாடு, அதாவது உலக முஸ்லிம்களோட எதிரி வந்து ட்ரம்ப்னும், இந்திய முஸ்லிம்களுடைய எதிரி வந்து பிரதமர் மோடின்னு சொல்லியிருக்கீங்க. எதை வச்சு சொல்றீங்க சார்? நம்மலாம் வார் அப்படின்னு சொல்லி செகண்ட் வேர்ல்டு வார் பத்தி விஷயம் தான் படிச்சிருப்போம். நம்ம வார்னு இல்ல, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இதே ஈரான்ல இருந்து மீனவர்கள் தமிழகம் மீட்கப்பட்டு வந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது நாங்க இன்னைக்கு உயிரோட வந்திருக்கோம்னா காரணம் வந்து பிரதமர் தான் அப்படின்னு ஒரு ரைட்டு. அவங்க மீனவர்கள் தான், நான் முஸ்லீம்களை சொல்றேன். மீனவர்கள் மீண்டு வந்திருக்காங்க, இருப்பாங்க சார். அதுக்கு வந்து ஒரு பிரதமரா இருந்து சப்போர்ட் பண்ணி அவங்க கூட்டு வந்தாங்க. அது அவருடைய கடமையை அவர் செஞ்சிருக்காரு, தப்பு ஒன்றும் கிடையாது. பட் நான் ஏன் ட்ரம்பை சொல்றேன்னா, இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார், ஓகேவா? பட் இந்த ஈரானும் இஸ்ரேலும் சண்டை போட்டுக்கிறப்ப அவங்களுக்குள்ள வியாபார சண்டை தான், எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல வியாபார சண்டை.
ஒரு ஒரு பொருளாதாரத்தை பின்தங்கிய நாடு இந்தியா. உலகத்திலேயே வந்து ஈரான் நீங்க சொல்றீங்க. பட் அந்த ஈரான் மீது நீங்க படையெடுத்து அந்த ஈரானை அழிக்கிறீங்க. அப்ப ஈரானை அழிக்கிறப்ப இது ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய நாடா இருக்கக்கூடிய, உலகத்துல பெரிய நாடா இருக்கக்கூடிய, தலை சிறந்த நாடா இருக்கக்கூடிய அமெரிக்காவின் அதிபர் இது கூட சேர்ந்துட்டு அந்த ஈரானை வந்து தாக்குறாரு. தாக்கும் போது அந்த சின்ன நாடு வந்து எதிர்த்து சண்டை போடுது. இன்னைக்கு வரல சண்டை போட்டுட்டு இருக்குது. அவன் சின்னதா அந்த ஆமோஸ்ன்ற அந்த கடல் வழி பாதையை மூடுறான். அந்த கடல் வழி பாதையை அவன் மூடும் போது உலகத்துல பொருளாதாரத்துல பெரிய பெரிய நாடுகள்லாம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா, மற்ற பெரிய நாடுகள் எல்லாமே இன்னைக்கு வந்து அவங்க கீழே போயிட்டு இருக்காங்க பொருளாதாரத்துல. அந்த அவன் சின்ன ஒரு ஒரு ஆமோஸ்ன்ற அந்த கடல் வழி பாதையை மூடும் போது நீங்க எல்லாருமே பொருளாதாரத்துல கீழே போனீங்கன்னா, இப்போ இத்தனை வருஷமா வந்து ஈரான் வந்து பொருளாதாரத்தை பின்தங்கிய நாடுன்னு சொல்றீங்களே, அந்த பின்தங்கிய நாடுக்கு கொடுக்கக்கூடிய வழியில தான் நீங்களா பொருளாதாரத்துல மேல போயிருக்கீங்க. இது வந்து உலகத்துக்கே எனக்கு புரிஞ்சிருக்கு. பட் இந்த போருக்கு மெயின் காரணம் வந்து ஒரு இஸ்லாமிய நாட்டை அழிக்கணும், ஒரு வளம் குடிக்கக்கூடிய அந்த நாட்டை அழிக்கணும்னு நினைச்சது வந்து ட்ரம்ப் தான். அதனால தான் நான் சொன்னேன், உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அழிக்கக்கூடிய உலக முஸ்லீம்களின் எதிரி ட்ரம்ப்பும், இன்னைக்கு வந்து தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியாவில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம் சிறுபான்மை மக்களை அழிக்க நினைக்கிற மோடியும் ஒண்ணு அப்படின்னு சொன்னது. ஆனா இந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அதிக அளவில் இல்லை. கேஸ் தட்டுப்பாடு இல்லை சார். அது வேற சார். அது ஈரான் வந்து இந்தியா என்னுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, என்னுடைய நண்பர்கள், என் நட்பு நாடு, அந்த நாட்டுக்கு நான் கொடுப்பேன் நான் சொல்லிட்டேன். அதனால நம்மளுக்கு ஈஸியா கிடைச்சிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது. அவன் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா மோடி இல்லை ட்ரம்ப் போனா கூட அவன் கொடுக்க மாட்டாங்க. உலக அரங்குல வந்து ஈரான் தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்கு சார், சின்ன நாடு. சரி, கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி எப்படி இருக்கு சார்? வாக்கு வங்கியை பொறுத்தவரை நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னாவே, சென்னையில் முஸ்லீம்கள் நிற்கக்கூடிய தொகுதிகள்னு எடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 சட்டமன்ற தொகுதி சென்னையில் மட்டும் முஸ்லீம்கள் நிற்கலாம். ராயபுரம், துறைமுகம், திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, பெரம்பூர், இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ வேளச்சேரி, ஒரு 6-8 தொகுதிகள் இஸ்லாமியர்கள் வந்து அவ்வளோ திக்கஸ்டா வாழ்றாங்க. அவங்க நிறைய வாக்குகள் இருக்கக்கூடிய மக்களா இருக்காங்க. இன்னைக்கு 6 தொகுதியில வந்து முஸ்லீம் கேண்டிடேட் நம்ம போடலாம். பட் இப்போ வந்து 1-2 தான் போட முடியுது, போடுறாங்க. இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா சார், நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. குரான்ல எத்தனை குழந்தை வேணா யார் வேணா பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் கொடுக்க குழந்தைய நம்ம கட்டுப்பாடு பண்ணக்கூடாது. அதனால இஸ்லாமிய பெருமக்களுடைய நீங்கள் மக்கள் தொகை கணக்கு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் நாங்கள் இருப்போம் சார். ஒரு 4வது இடத்துல, 3வது இடத்துல, இல்லை 5வது இடத்துல இருப்போம் கண்டிப்பாக மக்கள் தொகை கணக்கு எடுத்து. சிறுபான்மைன்னு ஏன் சொல்லணும், பெரும்பான்மையை சொல்லணும் சார்? சிறுபான்மைனா இந்து உடைய நாடு, இந்துக்களுடைய நாடு இந்தியான்னு சொல்றாங்க. அப்படி இந்துக்களுடைய நாட்டில் நாங்கள் வசிக்கும் போது இஸ்லாமிய மக்கள் சிறுபான்மை மக்களாக கருது. நீங்கள் பாகிஸ்தானில் போனீங்கன்னா இந்துக்களை சிறுபான்மைன்னு சொல்லுவாங்க. நீங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் போனா இந்துக்களை சிறுபான்மைன்னு சொல்லுவாங்க. அதாவது பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல நாங்க சிறுபான்மையா இருக்கோம். 4வது இடத்துல 5வது இடத்துல இருப்போம். அவ்வளவுதான். ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மைன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள்லாம் வராங்க, அந்த பல சலுகைகளுக்காக ஆறாங்க மாதிரியும் சில கருத்துக்கள் வந்து சிலர் பேசப்படுகிறார்கள் சார். நாங்க சிறுபான்மை சொல்ல சார், இந்திய அரசியல் சட்டம் வந்து எங்களை சிறுபான்மைன்னு சொல்லியிருக்கு. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், ஜெயினர்கள், புத்தர்கள், சீக்கியர்கள்லாம் இந்தியாவில் சிறுபான்மை மக்கள்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லியிருக்கு சார். நாங்க சொல்றது திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா திமுக மட்டும் 164 சீட்ல நிக்கிறாங்க சார். 164 வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க. பட் கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் பாத்தீங்கன்னா முஸ்லீம் லீக்கு 2, மனிதநேய மக்கள் கட்சிக்கு வந்து 2, SDPIக்கு 1, நம்ம அண்ணா தமிழ் மன்சாரியோடைய கட்சிக்கு 1, அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தையில் ஒரு முஸ்லீம் நிற்க வச்சுருக்காங்க, காங்கிரஸில் ஒரு முஸ்லீம் நிற்க வச்சுருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த 234 சட்டமன்ற தொகுதியில் 12 பேர் இஸ்லாமியர்கள் தேர்தலில் நிற்கிறாங்க சார். முஸ்லீம்கள் நிற்கிறாங்க. ஆவடி நாசர் அண்ணன் அவர் நிற்கிறாரு. அங்கே செஞ்சி மஸ்தான் அண்ணன் அவரு வேட்பாளர் நிற்கிறாரு. திருநெல்வேலியில் அண்ணன் நிற்கிறாரு. அவர் எல்லா 3 மாவட்ட செயலாளர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய, முஸ்லீம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த 3 மாவட்ட செயலாளர்களுக்கும் இன்னைக்கு சீட் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, செஞ்சி, திருவள்ளூர், ஆவடி 12 பேர் இன்னைக்கு வந்து எம்எல்ஏவா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறாங்க.
இதுல பாத்தீங்கன்னா 164 ம். பேரு திமுக நிக்கிறதுல ம். 125 பேர் பட்டதாரிகள் சார். ம். டிகிரி ஹோல்டர்ஸ் மட்டும் 125 பேர். ம். இதே மாதிரி பொறியாளர்கள் ம். அவங்க ஒரு 17 பேர் இருக்காங்க. ம். ப்ரொஃபசர்ஸ் விரிவுரையாளர்கள் அவங்க ஒரு 7 பேர் இருக்காங்க. ம். பெண்கள் இது மாதிரி எல்லா மதத்தினருக்கும் சமமா பிரிச்சு இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களை வந்து ம். தலைவர் நிறுத்தியிருக்காரு. அது போக ம். எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி ம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி தலைவர் அறிவிச்சுட்டு ம். தலைவர் பாட்டு பாடுறாரு அடிக்கடிக்கு. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும், திமுகவினுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும் அப்படின்னு சொல்றாரு. அது உண்மைதான். பட் 8000 ரூபா கொடுத்தது வந்து மக்கள் மத்தியில பெரிய எழுச்சி ஏற்படுத்துது சார். யார் வேணா எங்க வேணா போய் வீட்டுக்கு தேவையான இல்ல அதிமுகல வந்து 10,000 சொல்றாங்களே சார். சார் அவங்க கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஆட்சிக்கு வர கொடுப்பாங்க. ஆட்சிக்கு வரப்போது திமுக தான், அவங்க கிடையாது. பட் தலைவர் இப்பயே கொடுத்துட்டார்ல 8000 ரூபா. இப்போ 10,000 ரூபா பணமா கொடுக்கறதுக்கும் 8,000 ரூபா சலுகையா கூப்பன் கொடுக்கறதும் வித்தியாசம் இல்லையா சார்? ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து பல வகையில செலவாயிடும். நீங்க யாரு வேணா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்குதான் ஃப்ரிட்ஜும் தராரு 15,000 ரூபாய் மதிப்புள்ள. இல்ல யார்கிட்ட வாங்கி சார், அதாவது ஜெயிக்கக்கூடிய கட்சிகள் வந்து வாக்குறுதிகள் கொடுத்தா நிச்சயமா நடக்கும். நீ ஜெயிக்காத கட்சி வந்து நான் மோதிரம் போடுவேன், நான் வந்து உனக்கு வளையல் போடுவேன், அது நீங்க உனக்கு அது போடுவேன் இது போடுவேன்னு சொல்லி அவங்க வந்து ஜெயிக்காமே சில வாக்குறுதிகள் கொடுத்தா நீங்க மற்ற கட்சியில சொல்லலாம். இது வந்து ஏடிஎம்கேங்கிற ஒரு ஆளுமை சார். இந்த தேர்தலில் மட்டும்தான் சார் எந்த கட்சி ஜெயிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சார், இந்த தேர்தலில் மட்டும்தான் யார் ஜெயிக்க போறான்ட்டு இன்னைக்கு வரலாம் மக்கள் கண் முன்னாடி தெரிஞ்சிருச்சு. ஆமா, நடுவுல தாவேகா கட்சி தலைவர் வேற எங்க இப்ப கூட நம்ம வரும்போது பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் சின்ன பசங்களுடைய ஓட்டமா இருக்கு. நான் ஒத்துக்கிறேன் சார், நான் இல்லைன்னு சொல்ல. இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் கூட்டுறாங்க, கூட்டமா போறாங்க. ஒரு ரோட்ல அவர் வந்தாருன்னா இத்தனை பேர் கூட்டுறாங்க, இத்தனை 1000 பேர் கூட்டுறாங்கன்றது அது மறுக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. ஒரு உச்சபட்ச நடிகர் அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய ஒரு நடிகர், அவர் வந்தாலும் இவ்வளவு கூட்டம் கூட்டுது. இதே அஜித்தை கூட்டம் வந்தீங்கன்னா இதோட அதிகம் கூட்டம் கூடும். ஏன் உதயநிதிக்கு கூட்டம் கூடல? ஏன் சார் கூட்டல? எங்க பார்த்தாலும் துணை முதல்வருக்கு எவ்வளவு கூட்டம் கூடி இருக்கு பாத்தீங்களா? அவர் நடிகரா விட்டு பாருங்க ரோட்ல எவ்வளவு கூட்டம் கூடுறாங்கன்னு சொல்லிட்டு. சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். ஒரு நடிகருக்கு ஒரு மாஸ் இருக்கும். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து நின்னாருன்னா இன்னைக்கு அப்படியே சென்னையே ஸ்தம்பிச்சிடும். அவர் தான் எங்கேயுமே தன்னை காட்டிக்க மாட்டார், ஒரு செகண்ட்ல வந்து மறைஞ்சிருவாரு. அது மாதிரி அது கூட நீங்க சர்ச்சையாச்சு சார். திமுக ஏதோ ஒரு இதனால ஆதவர்ஜனா சொல்லியிருந்தாரு, திமுகவுடைய மிரட்டல்னாலதான் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வரல அரசியல். சார் அவன் எவனாவது ஏதாவது சொல்லிட்டு போவோம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ரஜினிகாந்த் வந்து தன் மனசுல இருக்கக்கூடியதை ஓப்பனா பேசுவார். அஜித் குமாரும் மனசுல இருக்கிறத ஓப்பனா பேசுவார். அவர் எம்ஜிஆர் காலத்துல வந்து ரஜினிகாந்த் எல்லாத்தையும் ஓப்பனா தான் பேசிட்டு இருக்காரு. அவர் யாருக்குமே பயந்தது கிடையாது. புரட்சி தலைவர் அம்மா இருக்கப்பவே இந்த வாட்டி அதிமுக ஓட்டு போட்டீங்கன்னா ஆண்டவனாலையும் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர் தான். அப்போ அந்த அம்மா சிஎம்மா இருந்தாங்க. அதனால ரஜினிகாந்த்லாம் யாருக்குமே பயப்பட மாட்டாரு. அவர் மனசுல இருக்கிறத அவர் ஓப்பனா சொல்லுவாரே தவிர இவர் சொன்னாரு அவர் சொன்னாரு அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நிச்சயமா ரஜினி சார்லாம் வந்தாருன்னா இதோட பெரிய மாசு இருக்கும் சார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இதெல்லாம் ஓட்டா விழுமான்றது வந்து காலம் தான் கணிக்கும். ரஜினி கூடவா சூப்பர் ஸ்டார் கூட சார் ரஜினிகாந்த் சார் அரசியலுக்கு வராத காரணமே அவருக்கு தெரியும் சார். சிரஞ்சீவி எவ்வளவு பெரிய மெகா ஸ்டார், அவரே வந்து அரசியல் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. சிவாஜி சாரோட ஒரு நடிகன் தேவை, ஒரு நடிப்புனுடைய ஸ்கேலே அவர் தான். அவரே வந்து அரசியல்ல வந்து பின் வாங்கிட்டார். நிறைய பேர் இருக்காங்க சார். பட் எல்லாம் திரைத்துறையில தான் வரீங்க. சரி, நானும் திரைத்துறையில தான் வரேன் சார். சார் நம்மளுக்குன்னு ஒரு அளவுகோல் இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தாருன்னா அவர் அரசியல்ல இருந்தாரு, எம்எல்ஏ ஆனாரு. அதுக்கப்புறம் அவர் ஒரு கட்சியினுடைய பொருளாளர் ஆனாரு. அதுக்கப்புறம் கணக்கு கேட்டேன், அங்கிருந்து பிரச்சனை வந்துச்சு. அவர் அப்படியே ஒரு பேஸ்மெண்டோட வெளில வந்தாரு. அப்படியே மக்களுடைய எழுச்சி அவர் ஜெயிச்சாரு. என்னைக்குமே எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா